The rapture was delivered on December 4th, 1965 at Ramada in Yuma, Arizona, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1965ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று அமெரிக்கா அரிசோனா யூமாவில் உள்ள ராமடா சத்திரத்தில் த ராப்சர் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதலின் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். ஆக இப்பொழுது கவனியுங்கள். ஏனோக்கு சபைக்கு பாவனையாயிருக்கிறான். இதோ இங்கே அவன் 7வது சபையின் காலத்திற்கும் பாவனையாயிருக்கிறான். Can you think of that? The 7th church age. அதை குறித்து உங்களால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? 7ஆம் சபையின் காலத்திற்கு ஒரு பாவனையாயிருக்கிறான். Notice at the sounding of. கவனியுங்கள். சத்தத்தின் நாட்களிலே. How many believes there have been 7 messengers? 7 தூதர்கள் இருந்தார்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? For the 7th church. Oh, we all believe it. நாம் எல்லாரும் அதை விசுவாசிக்கிறோம். If we believe the Bible, if we don't believe the Bible, of course we don't believe it. அந்த வேதத்தை நாம் விசுவாசிப்போமானால் அதை விசுவாசிப்போம். நாம் வேதத்தை விசுவாசிக்கவில்லை என்றால் பாருங்கள், நாம் அதை விசுவாசிப்பதில்லை. But there has been, now we're living in the 7th church age. நாம் 7வது சபை காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And when the Bible said that this 7th church age, இந்த 7வது சபையின் காலத்தில் என்று வேதம் கூறும்போது, when the messenger of the 7th church age begins to sound his message, 7ஆம் சபையின் தூதன் தன்னுடைய செய்தியை முழங்க துவங்கும் போது, that the mysteries of all the things that's been twisted up down through the age would be revealed in that time. காலங்களின் ஊடாக புரட்டப்பட்ட எல்லா காரியங்களுடைய ரகசியங்களும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்படும். Here we see it. இதோ இங்கே நாம் அதை பார்க்கிறோம். The Son of Man coming among his people and doing just exactly confirming his message as he said he would do. மனுஷகுமாரன் அவருடைய ஜனங்கள் மத்தியில் வந்து சரியாக அப்படியே காரியங்களை செய்து அவர் செய்வேர் என்று வாக்களித்துள்ளபடியே அவருடைய செய்தியை உறுதிப்படுத்துகிறார். Here we find it in this last age. இங்கே அதை நாம் இந்த கடைசி காலத்தில் காண்கிறோம். Now, and the 7 watches, like the 7 watches, he didn't come to first watch, second, third, fourth, but come in the 7th watch. அங்கே 7 ஜாமங்கள் உள்ளன. அவர் 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் ஜாமங்களில் வரவில்லை, ஆனால் அவர் 7வது ஜாமத்தில் வருகிறார். That was Enoch, the 7th, which was translated. அதுதான் 7வதான ஏனோக்கு மறுரூபமாக்கப்பட்டான். And Noah being a type of the remnant of Jews is to be carried over. மீதியாய் இருந்து உபத்திரவத்தினூடாக கொண்டு போகப்பட்ட யூதர்களுக்கு பாவனையாய் நோவா இருக்கிறார். Now in the Bible times talking about the watches. இப்பொழுது வேதாகம காலத்தில் இந்த 7 ஜாமங்களை குறித்து பேசுகையில், and nights were not divided into hours in the Bible time. வேதாகம காலத்தில் இரவானது மணிக்கணக்கில் வகுக்கப்படவில்லை. Now listen closely because I'll hurry now because I want the room. கூர்ந்து கவனியுங்கள். இந்த இடம் அவர்களுக்கு தேவையா இருக்கின்ற காரணத்தினால் தான் நான் துரிதமாய் போகிறேன். No, the Bible was not divided, or the night was not divided in hours in the Bible time. வேதாகம காலத்தில் இரவுகள் மணிக்கணக்கில் வகுக்கப்படவில்லை. It was divided in watches. அவைகள் ஜாமங்களாக வகுக்கப்பட்டிருந்தன. There was 3 watches. 3 ஜாமங்கள் இருந்தன. Now the first watch started from 9 until 12. முதலாம் ஜாமம் 9 முதல் 12 மணி வரை. The second watch started from 12 to 3. இரண்டாவது ஜாமம் 12 முதல் 3 வரை. And the third watch of the night was counted from 3 to 6. மூன்றாவது ஜாமம் 3 முதல் 6 வரை ஆகும். Now we got 3 3s, which is a 9. நமக்கு 3 ஜாமங்கள், 3 3கள், அது ஒரு 9 ஆகிறது. Imperfect number. அது ஒரு பரிபூர்ணமற்ற எண். Then we come back to the 7 for the rapture, which will take place, I believe, between 6 and 7 o'clock, or 6 and 9 o'clock some morning. ஆகவே நாம் எழுத்துக் கொள்ளப்படுதலுக்கு 7வதுக்கு வருகிறோம். அது 6 மணியிலிருந்து 7க்குள்ளாக அல்லது 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக. For the trumpet of the Lord shall sound. ஏனெனில் தேவ எக்காலம் தொனிக்கும். On that bright and cloudless morning when the dead in Christ shall rise and the glory of his resurrection share, when his chosen ones shall gather to their homes beyond the sky, when the roll's called up yonder, I'll be there. The word rapture in the Bible is not even used at all. ஆங்கிலத்தில் உபயோகிக்கும் ராப்சர் என்ற அந்த வார்த்தை வேதத்தில் எங்கேயும் உபயோகப்படுத்தப்படவே இல்லை.
We just put that word there. அந்த வார்த்தையை நாம் தான் அங்கு போட்டோம். The Bible says caught up. Being caught up. வேதாகமம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை தான் உபயோகப்படுத்துகிறது. We read here in 2 Thessalonians or 1 Thessalonians, it is the order of this great rapture that will take place in the last days. நாம் இங்கே 1 தெசலோனிக்கேயரில் கடைசி நாட்களில் சம்பவிக்க இருக்கின்ற இந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதலின் நிகழ்ச்சி எந்த வரிசையில் இருக்கும் என்று வாசிக்கிறோம். Listen to this here. We're going to begin here with 13th verse. இதற்கு சற்று செவி கொடுங்கள். நாம் இங்கே 13ஆம் வசனம் முதல் துவங்க போகிறோம். I would not have you ignorant, brethren, concerning those which are asleep, that you sorrow not, even as others that have no hope. For if we believe Christ died and rose again, even so them which sleep in Jesus will God bring with him. For we say this unto you by the word of the Lord, that we which are alive and remain to the coming of the Lord shall not prevent, or that word prevent means to hinder, those that are asleep. For the Lord himself shall descend, now listen close, the Lord himself shall descend from the heavens with a shout, and with the voice of the archangel and the trump of God, and the dead in Christ shall rise first. அன்றியும் சகோதரரே, நித்திரடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை, அதாவது தடை செய்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே, இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Now I want you to notice a great thing taking place here now. இங்கே ஒரு மகத்தான காரியம் சம்பவித்ததை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Don't miss this. See? இதை தவறவிட வேண்டாம். புரிகின்றதா? Now notice the word says here in 2 Thessalonians. இப்பொழுது கவனியுங்கள், இங்கே 2 தெசலோனிக்கேயில் வார்த்தை இந்த விதமாய் கூறுகின்றது. That there's three things. Notice. அங்கே 3 காரியங்கள் இருக்கின்றன. கவனியுங்கள். From the 13th to the 16th verse, there's three things that has to happen. 13 16 வசனம் வரை 3 காரியங்கள் அவசியம் சம்பவிக்க வேண்டியதாயிருக்கிறது. Before the Lord himself appears. கர்த்தர் தாமே அங்கே தோன்றுகிறார். Quickly now so we can close. துரிதமாக பார்ப்போமானால் சீக்கிரமாய் முடிக்கலாம். புரிகின்றதா? The first thing happens, notice. முதலாவது சம்பவிக்க வேண்டிய காரியம் கவனியுங்கள். A shout, a voice, a trumpet. ஒரு ஆரவாரம், ஒரு சத்தம், ஒரு எக்காலம். Let's read it now and see if that's right. See? இப்பொழுது நாம் அதை வாசித்து அது அப்படித்தானா என்று பார்ப்போம். புரிகின்றதா? For the Lord himself, 16th verse, shall descend from heaven with a shout and with the voice of the archangel and the trump of God. 16 வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Three things happen. 3 காரியங்கள் சம்பவித்தன. A voice, a shout, a voice, a trumpet. ஒரு ஆரவாரம், ஒரு சத்தம், ஒரு எக்காலம். Has to happen before Jesus appears. இயேசுவானவர் தோன்றுவதற்கு முன்னர் இந்த 3 காரியங்களும் சம்பவித்தாக வேண்டும். Now a shout. இப்பொழுது ஒரு ஆரவாரத்தை பார்ப்போம். Jesus does all three of them. When he's descending. அவர் இறங்கி வரும்போது அந்த 3 காரியங்களையும் இயேசுவே செய்கிறார். A shout, what is a shout? ஒரு ஆரவாரம், ஆரவாரம் என்றால் என்ன? It's the message. Going forth first. முதலாவதாக அது போய்க்கொண்டிருக்கின்றதான ஒரு செய்தியாகும். The living bread of life bringing forth the bride. அது மணவாட்டியை கொண்டு வருகிறதான ஜீவிக்கின்ற ஜீவ அப்பமாய் இருக்கிறது. Now God has a way of doing things. காரியங்களை செய்ய தேவன் தமக்கென்று ஒரு விதத்தை வைத்திருக்கிறார். And he never changes his policy. அவருடைய விதத்திலிருந்து அவர் மாறுவதே கிடையாது.
He never changes his. He's an unchanging God. அவருடைய வழிகளை அவர் மாற்றுவதில்லை, அவர் மாறாத தேவன். And Amos 3:7, he said he would do nothing on the earth until first he revealed it to his servants, the prophets. ஆமோஸ் 3:7 தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய அவருடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை என்று அவர் கூறியுள்ளார். And just as certain as he promised it, he'll do it. அவர் வாக்களித்தது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவர் அதை செய்வார். Now we've come through the church ages. இப்பொழுது நாம் சபை காலங்களின் ஊடாக கடந்து வந்துள்ளோம். But we're promised in the last days according to Malachi 4. ஆனால் மல்கியா 4 படியாக கடைசி நாட்களில் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. That there would be a return again of prophet in the land. திரும்பவும் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி, தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. That's right. Notice his nature and what he would be like. அது சரியே. அவனுடைய குணாதிசயத்தையும் அவன் எதை போன்று இருப்பான் என்பதையும் கவனியுங்கள். God uses that spirit 5 times. தேவன் அந்த ஆவியை 5 முறைகள் உபயோகிக்கிறார். Once in Elijah, in Elisha, and John the Baptist call out the church and the remnant of the Jews. ஒரு சமயம் எலியாவிலும், ஒரு முறை எலிசாவிலும், ஒரு முறை யோவான் ஸ்நானகலிலும், ஒரு முறை சபைகளே வெளியே அழைக்கவும், ஒரு முறை இஸ்ரவேலில் மீந்திருப்பவர்களுக்கும் உபயோகப்படுத்துகிறார். 5 times grace, JESUSFAITH, and it's a number of grace. See. 5 முறைகள் உபயோகப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் கிருபை, இயேசு, விசுவாசம், இந்த வார்த்தைகள் 5 எழுத்துக்களை கொண்டவைகள். 5 என்பது கிருபையின் எண்ணிக்கையா இருக்கிறது. புரிகின்றதா? All right. Now remember. சரி, இப்பொழுது நினைவிருக்கட்டும். The message is promised. செய்தியானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. And when all these mysteries has been also bundled up by a bunch of Ecclesiastes. இந்த ரகசியங்கள் எல்லாம் ஸ்தாபன முறைகளால் எல்லாமுமாக சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிறது. It will take a direct prophet from God to reveal it. எனவே அதை வெளிப்படுத்த தேவனிடமிருந்து நேரடியாக வந்த ஒரு தீர்க்கதரிசி அவசியமாயிருக்கிறது. And that's exactly what he promised to do. See? அதைதான் செய்வேன் என்று அவர் சரியாக வாக்களித்திருக்கிறார். புரிகின்றதா? Now remember, the word of the Lord comes to the prophet. இப்போது நினைவிருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வருகின்றது. Not the theologian, the prophet. வேத பண்டிதர்களுக்கு அல்ல, தீர்க்கதரிசிகளிடத்திற்கே வருகிறது. He is a reflector of God's word. அவன் தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறவனாயிருக்கிறான். He can't say nothing. He can't say his own thought. அவனாக ஒன்றும் சொல்ல முடியாது. அவனுடைய சொந்த கருத்துக்களை அவனால் சொல்ல முடியாது. He can only speak what God reveals. தேவன் வெளிப்படுத்துகின்றதை மட்டுமே அவனால் கூற முடியும். Even to the prophet Balaam. பாலாம் தீர்க்கதரிசிக்கும் கூட. When he was trying to be sell his rights. அவனுடைய உரிமையை அவன் விற்று போட பிரயாசித்த போது, he said, how can any prophet say anything but what God puts in his mouth? அவன் சொன்னான், எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தேவன் தன் வாயில் எதை போடுகின்றாரோ அதை தவிர வேறு எதை அவனால் சொல்ல முடியும் என்றான். It's a thing that God does that you can't say nothing else. அது தேவனால் செய்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. உன்னால் வேறு ஒன்றையும் செய்ய முடியாது. And you're born that way. நீங்கள் அந்த விதமாய் பிறந்திருக்கிறீர்கள். No more than you could, if you could say, I can't open my eyes when you're looking. உங்களால் முடிந்ததை மட்டுமே செய்ய முடியும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே என்னால் ஏன் கண்களை திறக்க முடியவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? See, you can't reach your hand when you can. See? புரிகின்றதா? உங்களால் முடியும். உங்களால் கையை நீட்டி தொடக்கூடுமானால் நீட்டாமல் இருக்க முடியாது. புரிகின்றதா? You can't be a dog when you're human. நீங்கள் ஒரு மனிதனாக இருப்பதனால் உங்களால் ஒரு நாயாக இருக்க முடியாது. புரிகின்றதா? You're just made thus. நீங்கள் அந்த விதமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். And God has always in the ages through Isaiah, Jeremiah. தேவன் எப்பொழுதும் காலங்களின் ஊடாக ஏசாயா, எரேமியா and all the Elijah and the ages gone by. எலியா மூலமாக கடந்து போன காலங்களில் எல்லாம் when the ecclesiastical group would get everything all mixed up. ஸ்தாபன குழுக்கள் எல்லா காரியங்களையும் குழப்பி வைத்திருக்கின்ற நேரத்தில் he would send a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார். Raise him up from nowhere. He belonged to another situation. எங்கேயோ இருந்து அவனை எழுப்பி கொண்டு வருவார். அவர்களுடைய எந்த சூழ்நிலையையும் சார்ந்திராமல் and speak his word. அவருடைய வார்த்தையை மட்டுமே பேசி called off the scene and gone. Just rugged man of the truth.
of God. பின்னர் காட்சியிலிருந்து எடுக்கப்பட்டு போய்விடுவான் தேவனுடைய வார்த்தையின் கரடமுரடான மனிதன். And it's always the way you could tell him. அவன்தான் என்று நீங்கள் கூறுவதற்கு எப்பொழுதுமே உண்டான ஒரு வழி உண்டு. He said, if there be one among you spiritual or prophet. அவர் சொன்னார், உங்கள் மத்தியில் ஆவிக்குரியவன் அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்று ஒருவன் இருந்தால். But now prophets, there's such a thing as gift of prophecy in the church. இப்பொழுது தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது சபையில் தீர்க்கதரிசன வரம் என்று ஒரு காரியம் இருக்கின்றது. But a prophet is predestinated and foreordained for the hour. Yes, sir. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி என்பவன் அந்த வேலைக்காக முன்குறிக்கப்பட்டவனும் முன்னதாகவே நியமிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். புரிகின்றதா? ஆமையா. Now, if a prophecy goes forth, சபையில் ஒரு தீர்க்கதரிசனம் வரும்போது 2 or 3 has to sit and judge whether that's right or not before the church can receive it. 2 அல்லது 3 பேர்கள் உட்கார்ந்து சபையானது அதை ஏற்றுக்கொள்ளும் முன்னர் அது சரியானதா அல்லது தவறானதா என்று நிதானிக்க வேண்டும். But nobody sat before a prophet. ஆனால் ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னால் யாரும் உட்கார்வதில்லை. Because he was absolutely the word of God. ஏனென்றால் அவன் முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறான். He was that word in his day. அவனுடைய காலத்தில் அவன் அந்த வார்த்தையாய் இருக்கிறான். You see, God reflects. தேவன் பிரதிபலிப்பதை அவன் கண்டவனாய் இருக்கிறான். Now God has promised to send us that again in the last days. கடைசி நாட்களில் மறுபடியும் அனுப்புவேன் என்று தேவன் நமக்கு வாக்களித்திருப்பாரானால் To bring that bride out of that ecclesiastical mess. And the only way it can be done. ஸ்தாபன குழப்பங்களின் மத்தியில் இருந்து மணவாட்டியை வெளியே கொண்டு வர அந்த ஒரே ஒரு வழியினால் மட்டுமே அதை செய்ய முடியும். It'll never be done. The church can't receive Christ. வேறு விதத்தில் அதை செய்யவே முடியாது. சபையினால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. The Pentecostals, we can't carry this message on in the condition the church is in today. பெந்தேகோஸ்துக்கள் இன்றைக்கு சபையானது இருக்கின்ற நிலைமையிலே இந்த செய்தியை நம்மால் கொண்டு போக முடியாது என்றார்கள். How are we going to carry out the end time in the condition they're in today? இன்றைக்கு அவர்கள் இருக்கின்ற நிலைமையில் இந்த கடைசி நேரத்தில் நாம் எப்படி இதை சுமந்து கொண்டு போக முடியும்? When everyone against the other and everything else in ecclesiastical. ஸ்தாபனங்களும் எல்லா காரியங்களும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும்போது நம்மால் எப்படி செய்ய முடியும்? Oh mercy, it's a mess. It's done gone into denomination. ஓ இரக்கம், எல்லாம் குழப்பமாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஸ்தாபனங்களுக்குள் போய்விட்டது. Anytime I ask any historian to say different. எந்த நேரத்திலும் நான் எந்த சரித்திரக்காரனையும் வித்தியாசமாய் இருக்குமானால் கூறுங்கள் என்று கேட்கிறேன். Every time that a message went forth in the earth and when they organized it, it died right there. பூமியின் மேல் ஒரு செய்தியானது புறப்பட்டு போன ஒவ்வொரு முறையும் அது ஸ்தாபனமான பிறகு அது அங்கே மரித்து போய்விட்டது. And Pentecost done the same thing at the altar. மற்ற யாவரையும் போன்றே பெந்தேகோஸ்தும் அதே காரியத்தையே செய்தது. The Pentecost that come. அதாவது ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வந்த பெந்தேகோஸ்து அதை செய்தது. You assemblies of God. Assemblies of God சபையாரே. When your forefathers and mothers come out of them organizations back there in the old general council. உங்களுடைய முன்னோர்கள் ஸ்தாபனங்களை விட்டு வெளியேறி பொதுக்குழுவில் வந்தபோது shouted and praised God. தேவனை துதித்து சத்தமிட்டு and talked against those things. அந்த ஸ்தாபன காரியங்களுக்கு எதிராக பேசினார்கள். And you turn like a dog to its vomit and a hog to its water and done the same thing that they did. இப்பொழுது நீங்களோ நாய் தான் கக்கினதை மறுபடியும் தின்பது போலவும் பன்றி சேற்றுக்கு திரும்புவது போலவும் அவர்கள் செய்த அதே காரியத்தை செய்தீர்கள். And now so ecclesiastically you shut up your bowels of compassion. இப்பொழுது ஸ்தாபன முறைப்பாடுகள் அதிகமாக கைக்கொண்டு உங்கள் அனுதாபம் அனைத்தையும் கலைந்து விட்டீர்கள். You have to have a fellowship card before you can even associate with the heart. உங்களிடம் ஐக்கியம் செய்வதற்கு முன்னதாக ஒருவன் உங்களுடைய ஐக்கிய சீட்டை உடையவர்களாய் இருக்க வேண்டும். You oneness. ஒருத்துவக்காரர்களே உங்களைதான் God giving you a message like that. அந்த விதமான செய்தியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கு. And instead of you going ahead and just keep it humble and going ahead, you had to turn loose and organize your group. உங்களை தாழ்த்தி அந்த செய்தியோடு தொடர்ந்து ஓடுவதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி கொண்டீர்கள். Where are you all at? The same bucket. நீங்கள் எல்லாரும் இதை நோக்கி இருக்கிறீர்கள். அதே காரியம்தான். And God's Spirit moving on. சரியாக அப்படித்தான். ஆனால் தேவனுடைய ஆவியோ அசைந்து போய்கொண்டே இருக்கிறது. How the Lord have planted our water day and night. கர்த்தராகிய நான் அதை நட்டேன், நான் அதற்கு இரவு பகலுமாய் தண்ணீர் பாய்ச்சுவேன். இல்லை என்றால் வேறு யாராவது. He ordained these things to be. இந்த காரியங்கள் யாவும் இருக்கும்படியாய் அவர் நியமித்தார். And he must send it.
அவர் இதை அனுப்பத்தான் வேண்டும். It's the first thing comes when he starts descending from heaven. There's a shout. அவர் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது முதலாவது நடக்கின்ற காரியம் அங்கே ஒரு ஆரவாரம் இருக்கும். What is it? ஆரவாரம் என்றால் என்ன? It's a message to get the people together. ஜனங்களை ஒன்றாக கூட்டும்படி அது ஒரு செய்தியா இருக்கிறது. A message comes forth first. முதலாவதாக ஒரு செய்தி புறப்பட்டு போகின்றது. Now, lamp trimming time. Rise and trim your lamps. What was that? இப்பொழுது விளக்குகள் சரிபார்க்கிற நேரம். எழும்பி உங்கள் விளக்குகளை சரிபாருங்கள். அது எந்த ஜாமத்தில்? 7. Not the 6, the 7. ஏழாம் ஜாமத்தில், ஆறாம் ஜாமத்தில் அல்ல, ஏழாவது ஜாமத்தில். Behold, the bridegroom cometh. Rise and trim your lamps. இதோ மணவாளன் வருகிறார். எழும்பி உங்கள் விளக்குகளை சரிபாருங்கள். And they did. அவர்கள் சரிபார்த்தார்கள். Some of them found they didn't even have any oil in their lamps. See? அவர்களில் சிலர் தங்களின் விளக்குகளில் எண்ணெய் இல்லை என்பதை கண்டறிந்தார்கள். புரிகின்றதா? But it's lamp trimming time. ஆனால் இதுவோ விளக்குகளை சரிபார்க்கிற நேரமாய் இருக்கிறது. It's Malachi 4 time. இது மல்கியா 4 நேரமாய் இருக்கிறது. What you found? It's Luke 17. இது லூக்கா 17:30 நேரமாய் இருக்கிறது. It's all those prophecies that it can perfectly set in order for this day in the scripture. We see it living right there. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த நாளின் வேத வார்த்தைகளுக்கு பொருத்தமாய் அமைகிறது. சரியாக அங்கேயே அது ஜீவிக்கிறது நாம் காண்கிறோம். There's no அதிலேதும் see these things happen, my dear brother sister. என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிப்பதை பாருங்கள். When God in heaven knows I could die on this platform right now, you just ought to walk around a while. இப்பொழுதே இங்கே இந்த மேடையின் மேல் நான் மரிக்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் நடந்து போக வேண்டியதா இருக்கின்றது. It's tremendous. அது பிரம்மாண்டமாய் இருக்கிறது. When you see God come from the heavens, stand before groups of men and stand there declare himself just as he ever did. தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு கூட்ட மனிதர்களுக்கு முன்னால் நின்று எப்பொழுதும் செய்வது போல அவர் தம்மை வெளிப்படுத்தி காட்டுவதை நீங்கள் காணும்போது, and that's the truth in this Bible open. இந்த வேதாகமம் எனக்கு முன்பாக திறந்திருக்க நான் சொல்வது முற்றிலும் உண்மை. புரிகின்றதா? We're here. நாம் இங்கேதான் இருக்கிறோம். And the denominational system is dead. ஸ்தாபன முறைமைகள் மரணம் அடைந்து விட்டன. It's gone. It'll never rise again. It'll be burned. அவைகள் முடிந்து விட்டன. அது மறுபடியும் எழும்பு போவதில்லை. அது சுட்டெரிக்கப்படும். That's what you do with the husk on the field. வயலில் கிடைக்கும் பதறலுக்கு நீங்கள் அதைதான் செய்கிறீர்கள். Flee from it. அதனின்று விலகி ஓடுங்கள். Get into Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக பிரவேசியுங்கள். Don't say I belong to Methodist, I belong to Baptist, I belong to Pentecostal. நான் மெத்தடிஸ்டை சேர்ந்தவன், நான் பாப்டிஸ்டை சேர்ந்தவன், நான் பெந்தெகோஸ்தை சேர்ந்தவன் என்று சொல்லாதேயுங்கள். You get into Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பிரவேசி. If you're in Christ, there's not a word written in here, but what you believe, I don't care what anybody else says. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டுள்ள வார்த்தையில் ஒன்று கூட நீங்கள் விசுவாசியாத வார்த்தையாக இருக்காது. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. And then God makes that thing manifest because you. அப்பொழுது தேவன் அந்த காரியத்தை வெளிப்படும்படி செய்வார். ஏனென்றால் when he pours the Spirit upon the Word, what happens? அவர் வார்த்தையின் மேல் அவருடைய ஆவியை ஊற்றும் போது என்ன சம்பவிக்கிறது? It's like putting water on any other seed. மற்ற எந்த வித்தின் மீதும் தண்ணீர் ஊற்றுவது போன்றே இருக்கும். It'll live and it'll bring forth of its kind. அது ஜீவிக்கும், அதன் இனத்தை அது பிறப்பிக்கும். You say I got the baptism of the Holy Ghost. That don't mean that you're saved. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுள்ளேன் என்று நீ சொல்லலாம். Not by a long way. நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்பதற்கு அறிகுறி அல்ல. Look here, you are a triune being. இங்கே கவனியுங்கள், நீங்கள் ஒரு திருத்துவ ஜீவனாய் இருக்கிறீர்கள். You are inside this little fellow here is a soul. இந்த சிறு பையனுக்குள்ளே இங்கே ஒரு ஆத்துமா இருக்கிறது. The next is a spirit. அடுத்துள்ளது ஒரு ஆவியாய் இருக்கிறது. And next is the body. அடுத்துள்ளது ஒரு சரீரமாய் இருக்கிறது. Now you got 5 senses in this body to contact your earthly home. They don't contact the rest of it. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரத்தோடு தொடர்பு கொள்ள உங்களிடத்தில் 5 புலன்கள் இருக்கின்றன. அவைகள் மற்றுள்ளவற்றோடு தொடர்பு கொள்ளாது. You got 5 senses of the spirit here. இந்த ஆவியோடும் தொடர்பு கொள்ள 5 புலன்கள் இருக்கிறது. Love and conscience and so forth. That. அன்பு, மனசாட்சி முதலானவைகள். But in here is where you live. ஆனால் இதற்குள்ளாக தான் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். That's what you are. இதுதான் நீங்கள் யார் என்பதாகும். Didn't Jesus say the rain falls on the just and the unjust?
மழையானது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பொழிகிறது என்று இயேசு சொல்லவில்லையா? Put a cockleburr out here and a wheat out there and pour water on it. இங்கே ஒரு புல்பூண்டு செடியை வையுங்கள், அங்கே ஒரு கோதுமை செடியை வையுங்கள், அவைகளின் மேல் தண்ணீரை ஊற்றுங்கள். Keep them under fertilizer and things like that. Won't they both live by the same water? உரம் முதலானவைகளை அவைகளுக்கு போடுங்கள், அவைகள் இரண்டும் அதே தண்ணீரினால் ஜீவிக்கவில்லையா என்று Sure. Well, what is it? One of them will bear a cockleburr because that's all he is. நிச்சயமாக. ஆனால் அது என்ன? அவைகளின் ஒன்று புல்பூண்டாக இருக்கும், ஏனென்றால் அது புல்பூண்டாக இருக்கிறது. The cockleburr will raise his hands and shout just the same as the wheat. புல்பூண்டும் தன் கரங்களை உயர்த்தி கோதுமையை போன்றே சத்தமிடும். Don't the Bible say in the last days there shall come false Christ? கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள் என்று வேதம் கூறவில்லையா? Not false Jesus now. கள்ள இயேசுக்கள் இப்பொழுது அல்ல. False Christ, anointed ones. கள்ள கிறிஸ்துக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Falsely anointed to the word. தவறாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Denominational anointed but not to the word. ஸ்தாபன அபிஷேகம் பெற்றவர்கள், ஆனால் வார்த்தைக்காக அல்ல. For the word will bear record of itself. ஏனென்றால் வார்த்தையானது தனக்குத்தானே சாட்சி. It don't need nothing else. It'll bear record to itself. அதற்கு வேறொன்றும் தேவையில்லை, அது தனக்குத்தானே சாட்சி பெறும். And there will come false anointed ones. கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் நிச்சயம் வருவார்கள். You got my tape on that. அதை பற்றின செய்தியின் உரிநாடா உங்களிடத்தில் இருக்கிறதா? And that anoint. Oh, if you call them and say, "Oh, are you Jesus?" Oh, certainly not. They wouldn't stand for that. நீங்கள் ஒருவரை அழைத்து நீங்கள் இயேசுவா என்று கேட்டால், ஓ இல்லவே இல்லை என்பார்கள். அவர்கள் அந்த பெயரில் இருக்க மாட்டார்கள். But when it comes to oh glory, I got the anointing and it's a genuine anointing. ஆனால் ஓ மகிமை, நான் அபிஷேகம் பெற்றுள்ளேன் என்ற காரியத்துக்கு வரும்போது அது ஒரு உண்மையான அபிஷேகமாய். Remember, Caiaphas had it too and prophesied. நினைவிருக்கட்டும், காய்பாவும் கூட அந்த அபிஷேகத்தை உடையவனாய் இருந்து தீர்க்கதரிசனம் உரைத்தான். So did Balaam have it and prophesied. அதே விதமாக பாலாமும் கூட உடையவனாய் இருந்து தீர்க்கதரிசனம் உரைத்தான். But that don't have anything to do with this inside unless that was God's seed, his gene from the beginning, predestinated, you're finished. ஆனால் அதற்கும் உள்ளாக இருக்கின்றதற்கும் ஒன்றும் செல்வாக்கில்லை. அது தேவனுடைய வித்தாய் ஆதியிலிருந்தே அவருடைய ஜீனாக முன்குறிக்கப்பட்டதா இல்லை என்றால் எல்லாம் போயிற்று. I don't care how much you shout, speak with tongues, run, shout. That has nothing to do with it. நீங்கள் எவ்வளவு கூச்சலிட்டாலும், எவ்வளவு அந்நிய பாஷையில் பேசினாலும், ஓடினாலும், சத்தமிட்டாலும் எனக்கு அக்கறை இல்லை. அதற்கு அதனோடு எவ்வித செல்வாக்கும் இல்லை. A cockleburr can count this as much as the rest. ஒரு புல்பூண்டு மற்றவைகள் எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கும். I've not seen heathens raise and shout and speak in tongues and drink blood out of a human skull and call on the devil. அஞ்ஞானிகள் எழும்பி சத்தமிடுவதையும், அந்நிய பாஷையில் பேசுவதையும், மனித மண்டை ஓட்டில் ரத்தத்தை ஊற்றி குடிப்பதையும், பின்னர் பிசாசை கூப்பிடுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். புரிகின்றதா? So you don't any of them sensations and things, forget it. எனவே அப்பேற்பட்ட காரியங்களும் உணர்ச்சிகளும் உங்களுக்கு வேண்டாம், அதை மறந்து விடுங்கள். It's your heart in that word and that's Christ. அந்த வார்த்தையின் பேரில், அதாவது கிறிஸ்து அவரில் இருக்கின்ற உங்களுடைய இருதயமா அது இருக்கிறது. Breathe in there and watch it make itself known just as it opens up like any other seed. அதை உள்ளே கொண்டு வாருங்கள். அது மற்ற வித்துக்களைப் போல அது திறந்து தன்னைத்தானே வெளிப்படுத்தி காட்டுகின்றதை And declares itself for the age it's living in. அது ஜீவிக்கின்ற காலத்துக்கு தன்னைத்தானே அறிவிக்கின்றதை கவனியுங்கள். Luther could bring nothing but sprigs. லூத்தரினால் ஒரு சிறு கிளையை அல்லாமல் வேறு ஒன்றையும் கொண்டு வர முடியவில்லை. These others could bring these other things. மற்றவைகளால் இந்த மற்றதான காரியங்களை கொண்டு வர முடிந்தது. We're in a wheat age now. இப்பொழுது நாமோ கோதுமை மணியின் காலத்தில் இருக்கிறோம். Genuine Luthers had to bring forth genuine Luther. Genuine Pentecost had to bring genuine Pentecost. So அசலான ரூத்ரன்கள் அசலான ரூத்ரலை கொண்டு வரத்தான் வேண்டும். அசலான பெண்டேகோஸ்தினர் அசலான பெண்டேகோஸ்தை கொண்டு வரத்தான் வேண்டும். அவ்வளவுதான். But we're past that age and going on. ஆனால் நாமோ அந்த காலத்தையும் கடந்து போய்க்கொண்டே இருக்கிறோம். You know the Catholic Church started out the Pentecostal? பெண்டேகோஸ்தே ஆரம்பித்தது கத்தோலிக்க சபை என்பது உங்களுக்கு தெரியுமா? And if the Pentecostal church has stand 2000 years to be worse shape what Catholic is now. பெண்டேகோஸ்தே சபையினால் 2000 ஆண்டுகள் இருந்திருக்குமானால் இப்பொழுது கத்தோலிக்க சபை இருக்கின்ற நிலைமையை காட்டிலும் மோசமாகவே இருந்திருக்கு. Exactly. உண்மையாகவே அப்படிதான். I say it to my brethren, my sisters who I love, and God knows that. நான் நேசிக்கின்றதான என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் நான் இதை கூறுகிறேன். தேவன் அதை அறிவார். But remember friends, I got to beat you under the judgment. ஆனால் நினைவிருக்கட்டும் நண்பர்களே, நான் உங்களை அக்கறையிலே நியாய தீர்ப்பில் சந்திக்க வேண்டியதா இருக்கிறேன். And that may not be too long.
அதற்கு நீண்ட காலம் ஆக போகிறதில்லை. I've got to bear record of what's the truth. சத்தியம் என்ன என்பதற்கு நான் சாட்சி பகர வேண்டியவனாயிருக்கிறேன். When I went forth into the meetings with you, praying for the sick, it was fine. நான் கூட்டங்களில் உங்களோடு கூட வியாதிதர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது அது அருமையாயிருந்தது. But when I come with a message, ஆனால் நான் ஒரு செய்தியோடு வரும்போது, if any message goes forth, it's a true message of எந்த ஒரு செய்தியானது போய்க்கொண்டிருக்கும் போது அது ஒரு உண்மையான செய்தியாய் இருக்குமானால், if it's a true, genuine miracles of God and hangs right in that organization, you know it's not of God. அது உண்மையாயிருந்து உண்மையான தேவனுடைய அற்புதங்களாய் இருந்தும் அவன் அந்த ஸ்தாபனத்தையே தொக்கி நிற்பானாயின் அது தேவனால் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Because that thing's already declared. ஏனென்றால் அது ஏற்கனவே அறிவித்தாயிற்று. Jesus went forth and healed the sick in order to catch the eyes of the people. Then his message. இயேசு கிறிஸ்து ஜனங்களின் கவனத்தை கவரும்படி புறப்பட்டு போய் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார். அதற்கு பின்னரே அவருடைய செய்தியை கொடுத்தார். That's right. It has to have something that God's going to introduce. அது சரியே. தேவன் அறிமுகப்படுத்த போகின்றதற்கு அதற்கு ஏதாவது காரியங்கள் இருக்கத்தான் வேண்டும். See, divine healing and miracles like that just catch the eyes of the people. தெய்வீக சுகமளித்தல் அற்புதங்கள் இது போன்றவைகள் ஜனங்களின் கண்களில் இழுக்கின்றது. The main heart of it is the message. அதன் முக்கியமான இருதயம் செய்தியாயிருக்கிறது. That's what comes from in here. அதுதான் இங்கே உள்ளிருந்து வருகிறதா இருக்கிறது. He's trying to get the favor of the people so they'll sit and listen to him. See? அவர் ஜனங்களின் தயவை பெரும்படியாய் பிரயாசிக்கிறார். அதன் மூலமாக அவர்கள் உட்கார்ந்து அவருக்கு செவி கொடுப்பார்கள் என்பதற்காக. புரிகின்றதா? For there's some in there that's ordained to life. ஏனென்றால் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் சிலர் அங்கே உள்ளே இருக்கின்றார்கள். Some of the wheat fell on ground. கோதுமை மணிகளில் சில நிலத்தில் விழுந்தன. The birds picked it up and others fell amongst thorns and some went on prepared ground, pre-prepared ground and brought forth. பறவைகள் அவைகளை பொறுக்கிக் கொண்டு போயிற்று. சில முன்னான இடங்களில் விழுந்தன, சில ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த நிலத்தில் விழுந்தது. ஆயத்தமாக்கப்பட்டிருந்த நிலம் பலனை கொண்டு வந்தது. No, it's the first thing is the sounding. The first thing is a trumpet. முதலாவதாக சம்பவிக்கின்ற முழக்கம் அல்லது முதலாவதாக காரியம் எக்காலமா? And or the voice, a shout. ஒரு சத்தம், ஒரு ஆரவாரம். Then a voice and then a trumpet. அதன் பின்னர் ஒரு சத்தம், அதன் பின்னர் ஒரு எக்காலம். Shout, a messenger getting the people ready. ஜனங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு தூதுவனின் ஆரவாரமாய் இருக்கிறது. The second is the voice of the resurrection. இரண்டாவதாக உயிர்த்தெழுதலின் சத்தமாய் இருக்கிறது. And the same voice, a loud voice in St. John 11:38 and 44 that called Lazarus from the grave. யோவான் 11:38 44 வரை லாசருவை கல்லிலிருந்து வெளியே அழைத்த அதே சத்தம். Getting the bride together and then the resurrection of the dead. மணவாட்டியை ஒன்றாக கூட்டி அதற்கு பின்னர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். புரிகின்றதா? To be caught up with it. Watch the three things takes place. அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்பொழுது இந்த மூன்று காரியங்கள் சம்பவிப்பதை கவனியுங்கள். The next is what? அடுத்தது என்ன? Was a trumpet. ஒரு எக்காலம். A voice, a shout, a voice, a trumpet. ஒரு ஆரவாரம், ஒரு சத்தம், ஒரு எக்காலம். Now the third thing is a trumpet. இப்பொழுது மூன்றாவது காரியம் ஒரு எக்காலம். Which always at the feast of trumpets is calling the people to the feast. அது எப்பொழுதும் ஜனங்களை எக்கால பண்டிகையின் போது பண்டிகைக்கு அழைக்கின்றதாயிருக்கும். And that'll be the bride's supper, the lamb's supper with the bride in the sky. இந்த எக்காலமோ ஆகாயத்தில் இருக்க போகும் மணவாட்டியின் ராபோஜனத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியுடன் சேர்ந்த ராபோஜனத்திற்கும் அழைக்கின்றதாயிருக்கும். See,